கொப்பரை தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெயை பிரிச்சு எடுக்கிற முறையை தான் இப்ப பார்க்க போறோம். தேங்காயை உரிச்சு எடுத்துட்டு அதை உடைச்சு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா காய வைக்கணும். அப்போ அந்த தேங்காயோடு ஈஸியா கலண்டு வந்துடும். ஒவ்வொரு தேங்காயில இருந்தும் தேங்காய் ஓட தனியா பிரிச்சு எடுக்கணும். இப்போ ஓடு இல்லாம தேங்காய் மட்டும் தனியா இருக்கும். அதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுக்கணும். இந்த நறுக்கிய துண்டுகளை வெயில்ல 4-5 நாள் காய வைக்கணும். அப்புறம் ஃபேக்டரியில கொடுத்து மெஷின்ல போட்டா எண்ணெயை நல்லா காஞ்ச தேங்காயில இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. தேங்காய் சக்கை அதாவது புண்ணாக்க தனியாவும் தேங்காய் எண்ணெயை தனியாவும் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா இருந்து நம்ம சரும வறட்சியை தடுக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. 1 கிலோ காய்ஞ்ச தேங்காயில சுமார் 600 முதல் 650 கிராம் எண்ணெய் கிடைக்குது. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்ய சுமார் 7 கிலோ ஓடு நீக்கிய தேங்காய் தேவை. அதாவது சுமார் 17 தேங்காய்கள். கேரளால எல்லாம் சமையலுக்கு கூட இந்த தேங்காய் எண்ணெயை தான் யூஸ் பண்றாங்க. தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில இந்தியா 3வது இடத்துல இருக்கு. நம்மளே காய வச்சு எடுக்கிறதால சுத்தமான தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்குது.